ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ். நாங்கள் தரா எல்லாருமே ரொம்ப சேஃபாக ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜின்னப்பாவுடைய ஏஜ் கேப் பார்ட் 14. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் பார்ட்டோட எண்ணில் நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளுடைய ஜென், ஜுவானா, குட்டி பையன் 3 பேரும் சேர்ந்து போட்டிங் வந்திருந்தாங்க. நம்மளோட ஜென் நம்ம ஜுவானாவை ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பாக இவங்க எல்லோரும் சேர்ந்து நான் உங்களை போட்டிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சன்ரைஸ் பார்த்து முடிச்ச உடனேவே எல்லோரும் சேர்ந்து போட்டிங் ஏரியாவுக்கு வராங்க. நம்ம ஜின்னுக்காகவும் ஜுவானாக்காகவும் ஆல்ரெடி போட் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் வேகமாக போட்டில் ஏறுற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இன்னொரு பார்ட்டில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பார்ட் 14ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜின், ஜுவானா, குட்டி பையன் 3 பேரும் சேர்ந்து போட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி போட் அப்படிங்கிறது தண்ணியில் தான் இருக்கும். அப்படின்னும்போது போட் ஒரு ஸ்டேபிளாலாம் இருக்கவே இருக்காது. இப்படிக்கோ அப்படிக்கோ ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். நார்மலாகவே போட் அப்படிங்கும்போது அது தண்ணியில் தான் அது ஃப்ளோட் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஏறணும், இறங்கணும். இல்லைன்னா கொஞ்சம் அசந்தோம் அப்படின்னாலும் ஈஸியாக கீழே விழுந்துருவோம். அப்படிங்கிறதுனால நம்மளோட ஜின்னு ஃபஸ்ட்டு போட்டில் ஏறிட்டார். நம்ம பின்னாடியே குட்டி பையனை நம்ம ஜுவானா நம்ம ஜின் கிட்ட கொடுத்துட்டா. ஸோ அவரும் வாங்கிக்கிட்டாரு. இப்போ ஜுவானா அந்த போட்டில் ஏறணும். இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான டாஸ்க் அப்படின்னா அது இதுதான். நம்ம ஜுவானாக்கு உண்மையாகவே இது ரொம்ப பெரிய டேஞ்சரஸான டாஸ்க்கு. ஏன்னா குழந்தைக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. குழந்தையோட ஸ்டெபிலிட்டியில் நிறைய வீக்னஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஈவன் நார்மலாகவே போட்டு இந்த ரொம்ப ஹைட்டாக இருக்க இடம், ரொம்ப டெப்த்தான இருக்க இடம் அப்படின்னா பார்த்திங்கன்னா குழந்தை ரொம்ப பயப்படுவா. ரொம்ப அதிகமாக தண்ணி ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்க எல்லா இடத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குழந்தை அப்படியே தள்ளி தான் இருப்பாள். பட் இப்போ நம்ம ஜின் கூட வந்திருக்கோம், போட்டிங் கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னும் போது ஒரு ஆர்வத்தில் வந்துட்டா. பட் இருந்தாலும் அவரோட வீக்னஸை பற்றி யோசித்து பார்த்தா வெளியில் சொன்னால் இன்னும் வீக்காக இருக்கும், எல்லோரும் டீஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால குழந்தை எதையும் சொல்லாமல் பொறுமையாக எப்படியாவது அந்த போட்டில் ஏறிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுறா. பட் அவளால் முடியல. அவள் என்ன தான் கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த போட்டில் ஏறிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணாலும் போட் இப்படிக்கா அப்படிக்கா ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம குழந்தை ரொம்ப பயத்தில் இருக்கா. அதே பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தை கொஞ்சம் நடுக்கிறதுலேயே கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த போட்டில் ஏற ட்ரை பண்ணுறா. இவன் இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நம்ம ஜின் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரே கையை கொடுத்து என் கையை பிடிச்சி மேலே ஏறிவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி நமக்கு அங்கே இருந்த ஒரு பர்சன் கிட்ட நம்ம குட்டி பையனை கொடுத்துட்டு அவர் நம்ம ஜுவானாக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் இப்படி ஹெல்ப் பண்ண நம்ம ஜுவானாவும் ஓகே ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஜின்னோட கையை பிடிச்சா அப்படியே கொஞ்சம் போட் மேலே லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது சடனாக போட் கொஞ்சம் ஹெவியாக ஷேக் ஆகிடுது. அப்படி கொஞ்சம் நல்லாவே ஷேக் ஆக நம்ம ஜுவானா நம்ம ஜின்னோட கையை பிடிச்சி அப்படியே போட்டில் கொஞ்சம் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது சடனாக போட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் கொஞ்சம் ஹெவியாக ஷேக் ஆகிடுது. அந்த ஷேக்கில் நம்ம ஜின்னோட பேலன்ஸே கொஞ்சம் லைட்டாக இப்படி அப்படியே ஷேக் ஆகும்போது ஆப்வியஸ்லி ஜுவானாக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஜுவானாவும் கொஞ்சம் பதட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தா ஜின் மேலேயே விழுந்துடுறா. ஜின் அவரும் கீழே விழக்கூடாது, ஜுவானாவையும் கீழே போட்டக்கூடாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப சேஃபாக அவளை அப்படியே வெயிஸ்டோட சேர்த்து ரேப் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜுவானாவோட பாடியும் ஜின்னோட பாடியும் ரொம்ப க்ளோஸராக ஃபர்ஸ்ட் டைம் டச் ஆகுது. நம்ம ஜுவானாக்கு ஒரு மாதிரி அவள் பாடி ஃபுல்லாக வார்ம் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஜின் நம்ம ஜுவானா கிட்ட சாரியும் கேட்குறாரு. சாரி ஜுவானா, கீழே விழுந்துருவியோ அப்படின்னு சொல்லி தான் டச் பண்ணேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்ல நம்ம ஜுவானாவும் பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு எதுவும் அடிப்படல, நீ சேஃபாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் சேஃபாக தான் சார் இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு குழந்தை அப்படியே காது செவக்க மூக்கு செவக்க கண்ணு செவக்க ஒரு ஷையோடு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின்னு பக்கத்தில் அங்கேருந்து ஒரு கைடு ஒரு பர்சன் இருக்கார். இவங்க போட்டில் இவர் தான் அவர் ஃபுல்லாக கைட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த லான்ச்சிங் ஏரியாவுக்கு இவங்க ரெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. வாங்க சார் உங்களோட ஏரியாவை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே கூட்டிகிட்டு போக நம்ம ஜின்னு குட்டி பையனை தூக்கிக்கிட்டு பின்னாடியே ஜுவானாவும் நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ நம்ம ஜின் லெஃப்ட் சைடில், நம்ம ஜுவானா நம்ம ஜின்னோட ரைட் சைடில் நடந்து வந்துட்டுருக்காங்க. சடனாக 2 பேரும் அந்த இடத்துக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஆன் தி வேல நம்ம ஜுவானாவை யாரோ டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா சுற்றி அந்த போட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சடனாக பார்த்தா யாரோட டச் பண்ணுற மாதிரி அவள் வெயிஸ்ட்டை கிள்ற மாதிரிலாம் அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம ஜின்னாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஜுவானா நம்ம ஜின்னை சந்தேகப்பட்டு திரும்பி பார்க்குறான். பட் ஜின் இல்லவே இல்லை. ஜின்னோட 2 கையும் நம்ம குட்டி பையனை சேர்த்து ஹோல்டு பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஜின்னாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜின் நம்ம ஜுவானாவோட லெஃப்ட் சைடில் இருக்கார். ஆனால் இவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆனதோ அவளுடைய ரைட் சைடில். ஸோ இது வேறு யாரோ அவள்கிட்ட மிஸ்யூஸ் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்களோ இல்லை மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்யூசிவாக பிஹேவ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி குழந்தை டவுட் வந்து கபால்னு திரும்பி பார்க்குறா. அப்படியே பயங்கர ஷாக்கு, கூடவே சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. அங்கே வந்தது நம்ம ஹோவி தான். நம்ம ஜுவானை நம்ம ஹோவியை பார்த்தோன்னா டே இங்கே என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஹை பிச்சில் போட்டுக்கே கேட்குற மாதிரி கத்துறா. இவ அப்படி கத்துல நம்ம ஜின்னு சடனாக திரும்பி நம்ம ஹோபியை அங்கே பார்க்குறாரு. நம்மளுடைய ஜுவானா நம்ம ஹோபியை பார்த்து இவ கத்துல ஹோபி பதறி போய் அவளை பிடிச்சி வெயிஸ்டோட லாக் பண்ணி வாயை அப்படியே பொத்தி மூடுறாரு. ஏண்டி இப்படி கத்துற, ஏண்டி குடும்ப மானத்தை இப்படி வாங்குற, உனக்கெல்லாம் குடும்பத்தில் மரியாதையாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்க மாட்டாங்க, ஒரு அண்ணன்னு கூட பார்க்காம இப்படி அடி கத்துவ அப்படின்னு சொல்ல நம்ம ஜுவானா முதல்ல என்னை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த ஹோல்லேருந்து அவளே கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வெளியில் வரா. நம்ம ஜுவானா நம்ம ஹோபி கிட்டேருந்து கொஞ்சம் லைட்டாக ரிலீஸ் ஆகி எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் அண்ணா இங்கே என்னடா பண்ணுற, எப்போ வந்த நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நம்ம ஜுவானா கிட்ட நம்ம ஹோபி ஏண்டி ஹை பிச்சில் கத்தும்போது வாடா போடா நாயே பேயேன்னு பேசுகிற, சைலண்ட்டாக பேசும்போது அண்ணா நொன்னாங்கிற, எப்போ எப்படி பேசணுன்னே உனக்கு தெரியாதா ஜுவானா, உண்மையாகவே நான் உன்னை எப்படி வளர்த்து வச்சுருக்கேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி சொல்ல நம்மளோட ஜுவானா ஹோபி கிட்ட என்ன கிண்டல் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ இங்கே வந்த, நீ வரன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வரன்னு கூட தான் என்கிட்ட சொல்லலை, நீ எப்படி இங்கே வந்த முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஜின் கூட வந்தேன்டா, ஜின் சாரு நான் குட்டி பையன் 3 பேரும் வெக்கேஷன் வந்திருக்கோம், எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்குல்ல, எக்ஸாமில் இந்த வாட்டி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஆரம் சார் கூட என்னை கூப்பிட்டு பாராட்டினார்னா பார்த்துக்கோ, வெக்கேஷனுக்கு 15 டேஸ் லீவு கிடச்சிது, அதனால தான் ஜின் சார் முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு நம்மளோட ஜுவானா நம்ம ஹோபி கிட்ட சொல்ல, ஜின் கூட வந்தியா, ஜின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜின்னா என் கூட தாண்டா வந்தார் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவ சுற்றி நம்ம ஜின்னை தேடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஜுவானா கிட்ட ஹோபி உண்மையை சொல்லு, ஜின் கூட தான் வந்தியா இல்லை வேறு யார் கூடயாவது வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யார் கூட ஹோபி வரப்போகிறேன், நான் யார் கூடயும் வரல, ஜின் சார் கூட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவங்கள கூட்டிகிட்டு போனால் அந்த கைடையும் தேடி பார்க்குறா, அந்த கைடும் காணும், அவரையும் காணும் அப்படின்னு உடனே அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. என்னடா எங்களை ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார் அவரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜுவானா கொஞ்சம் பதட்டமா, ஜின் சார் கிட்ட குட்டி பையன் வேற இருந்தார், ஒருவேளை தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்மளுடைய ஹோபி நம்ம ஜுவானோட தலையில் பட்டுன்னு ஒன்று வைக்கிறாரு. ஏண்டி உன் இமேஜினேஷனுக்கு ஒரு அளவே கிடையாதா, நீ குழந்தைத்தனமாக யோசிப்பேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நீ இவ்வளோ மட்டமாவா, ஒரு மனுஷன் உன் கூட தாண்டி வந்திருக்காரு, பக்கத்தில் எங்கன்னா இருப்பாருன்னு கூட யோசிக்க மாட்டேன், தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாருன்னு தான் யோசிப்பியா நீ அப்படின்னு சொல்ல, இல்லைடா ஜென் சாருக்கு வேறு ஸ்விம்மிங்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அவர் பாட்டுக்கு தண்ணிக்கிட்ட போய் நிற்க போட்டு இப்படி அப்படியே ஷேக் ஆகி உள்ளே விழுந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜுவானா ஹோவி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹோபி நம்ம ஜுவானா கிட்ட உண்மையாக சொல்கிற ஜுவானா, ஒன்று போயும் நான் ஜென்னுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன், ஜென் எவ்வளோ ரொமான்டிக்கான பர்சன் தெரியுமா, போயும் ஒன்றெல்லாம் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு நினச்சாலே ஜின்னோட வாழ்க்கை எந்த இடத்துல போய் முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குடி, ஜின் நான் மனசார உனக்கு ரெஸ்டின் பீஸ் சொல்லிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஹோபி நம்ம ஜின்னோடைய நான் ஃப்யூச்சரை பற்றி யோசித்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜுவானா ஹோபி கிட்ட ரொம்ப பேசாத, நீ தானே என்னை க்ரோ பண்ண, அப்போ நீ என்னை சரியாக க்ரோ பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹோபி நம்ம ஜுவானா கிட்ட நான் சரியாக தாண்டி க்ரோ பண்ணேன், நீ வளரும்போது கொஞ்சம் கிறுக்காக க்ரோ ஆகிருக்க, வேறு ஒன்றும் இல்லை, வா அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கே தான் எங்கன்னா இருப்பான், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி நம்ம ஜுவானாவை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஜுவானாவை நம்ம ஹோபி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. இவர் அப்படி இழுத்துட்டு போக நம்ம ஜுவானா ஒரு நிமிஷம் என் கையை விடு அப்படின்னு சொல்ல, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நான் எப்படி வந்தேன்னு இவ்வளோ கேள்வி கேட்டல, நீ இப்போ இங்கே எப்படி வந்த, எதுக்கு வந்த, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, ஏதோ அங்கே முக்கியமான வேலை இருக்குன்னு தானே அன்றைக்கி அடிச்சு பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடி போனா அப்படின்னு சொல்லி நம்ம ஜுவானா நம்ம ஹோபி கிட்ட கேட்க, நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் சீக்கிரமாக பதில் சொல்கிறேன், ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், எப்படி வந்தேன், எதுக்காக வந்தேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் மொத்தமாக உனக்கு பதில் சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் உன் ஷட்டரை சாத்திக்கிட்டு சைலண்ட்டாக வாடி, இதுக்கப்புறம் எதுவும் கத்தி பேசாத, சுற்றி இருக்க பொண்ணுங்கள்லாம் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, என் மரியாதையே போயிடும் போல இருக்குது, தயவு செஞ்சு வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹோபி நம்ம ஜுவானோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே அப்படியே சுற்றி பார்க்குற எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. பிகாஸ் நம்ம ஜுவானை கத்து அப்படி அவ்வளோ ஹை பிச்சில் குழந்தை கத்தியிருக்கா. ஸோ அந்த கத்துக்கு தான் நம்ம ஹோபி இப்போ சாரி கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. நம்மளோட ஹோபிக்கிட்ட நம்ம ஜுவானா தொணன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே வரா. அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க, உன் ஒர்க் எப்படி போய்கிட்டு இருக்கு, உன் சைல்டு கேரில் ஒரு பாப்பா இருப்பாளே அவள் போயிட்டாளா, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாளான்னு சொல்லி இவன் பாட்டுக்கு எக்கச்சக்க கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா.
ஹோபி நம்ம ஜுவானா கிட்ட, ஜுவானா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வாயை மூட, எனக்கு கேட்டு கேட்டு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நீ கேட்குற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோபி ஜுவானா கிட்ட என்ன தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் இவள் வாயை மூடுறதா இல்லவே இல்லை. அவள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கா. பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லி இவள் கையை வேற பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கா. ப்ளீஸ் ஜுவானா கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, ப்ளீஸ் டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹோபி ப்ளீஸ்னு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவ்வளோ வாயை மூடின மாதிரியே தெரியல. நம்ம ஹோபியை பிடிச்சி கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணாத குறையாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையாகவே இந்த 2 வருஷமாக உன் இம்சை இல்லாமல் நான் நல்லா தாண்டி இருந்தேன். போயும் உன்னை என் தங்கச்சியாக பெற்று போட்டாங்க பாரு, அதை கூட தப்பு கிடையாது. உனக்கு நான் செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சுருக்கேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோபி அவரை திட்டிக்கிறார். உண்மையாகவே அம்மாவும் அப்பாவும் அத்தனை வாட்டி சொன்னாங்க, அவளுக்கு செல்லம் கொடுக்காத, நீ செல்லம் கொடுத்தா அவள் ஏற்கனவே கெட்டு போயிருக்கான்னு சொன்னாங்க. நான் அவங்க பேச்சை கேட்காம உனக்கு திரும்ப செல்லம் கொடுத்ததாண்டி தப்பாக போச்சு, என்ன பேச்சு பேசுகிற, கொஞ்ச நேரமாக சைலண்ட்டாக இருக்கேங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஹோபி செமையாக திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்காரு ஜுவானாவை. நம்ம ஹோபி நம்ம ஜுவானாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. நம்ம ஜுவானா சட்டுன்னு ஹோபியோட கையை உதறி விட்டுட்டு, நீ ஒன்றும் என்னை போய் தேட தேவையில்ல, நானே போய் ஜென்சாரையும் குட்டி பையனையும் கண்டுபிடிச்சிக்கிறேன், நீ சும்மா ஓயாமல் என்னை திட்டிக்கிட்டே இருக்க, நீ ஒன்றும் வர தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்கு நம்ம ஹோபியோட கையை உதறி விட்டுட்டு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி நடக்க, நம்ம ஹோபி இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாக வா, ஜின் இங்கே தான் எங்கன்னா இருப்பான், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி ஜுவானோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ஆனால் இவள் டீல் பேசுகிறா, என்னை நீ திட்டாமல் வந்தால் தான் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்ல, திட்ட மாட்டேன் சைலண்ட்டாக வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹோபி ஜுவானாவை அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜின்னை தேடுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை சடனாக திரும்பி யாரும் ஜுவானாவை டச் பண்ணுற மாதிரியே அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இந்த வாட்டியும் ஹோபி தான் ஒரு வேலை டீஸ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லி அவளோட கையை பார்த்தா அவனோட கை 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் வச்சிட்ருக்கான். அவனோட கை அவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியல. சொன்ன மாதிரி ஹோபியும் நம்ம ஜின் மாதிரியே லெஃப்ட் சைடில் தான் வந்துட்டுருக்கான். ஆனால் இவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வர்றதோ ரைட் சைடில் இருக்குது. இந்த பக்கம் ரைட் சைடில் அவளை டிஸ்டர்ப் பண்ணுறதை பார்க்கும்போது குழந்தைக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. உண்மையாகவே இந்த வாட்டி யாரும் நம்மக்கிட்ட மிஸ்பிஹேவ் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் அந்த பக்கம் திரும்பி பார்க்க அங்கே வந்தது நம்ம ரிதமை பார்த்தோன்னே நம்ம ஜுவானாக்கு செம்ம ஷாக்கிங்க. மறுபடியும் ரிதம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இவன் ஹை பிச்சில் கத்துறா. பக்கத்தில் ஹோபி 2 காதையும் டைட்டாக மூடிக்கிறாரு. ஐயோ கடவுளே, இவளை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹோபி அங்கே ரிதமை பார்த்து விஷ் பண்ணுறாரு. ஜுவானா அங்கே ரிதமை பார்த்த உடனே இவளுக்கு செம்ம ஹாப்பி. இவன் ஹை பிச்சில் கத்திட்டு நம்ம ரிதமை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பார்த்தா வயிறு கொஞ்சம் லேசாக இடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லையே, ரிதம் ஒல்லியாக தானே இருப்பாங்க, என்ன சடனாக அவங்க வயிறு எனக்கு இடிக்குது அப்படின்னு சொல்லி ஜுவானா அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறா. ரிதமோட பெல்லி கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. பிகாஸ் குழந்தை இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால தான். நம்மளோட ஹோபி நம்ம ரிதமை பார்த்து இப்போ எப்படிமா இருக்க, எத்தனாவது மாதம், ஒழுங்காக செக்கப் போறியா, ஆரம்பனை ஒழுங்காக கவனிக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே ஆரமும் அங்கே ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஹோபி நம்ம ஆரம்பை பார்த்து எப்படிலாம் இருக்கேன், இப்போ கூட ஃபோன் தானா, வெக்கேஷன் தானே வந்திருக்கீங்க, ஒய்ஃபை பக்கத்தில் இருந்து பார்த்துக்க மாட்டியா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காளா அப்படின்னு சொல்லி ஹோபி நம்ம ஆரம்பிக்கிட்ட கேட்க, இல்லைடா ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலு, அதனால தான் அவளை இங்கே வெயிட் பண்ண சொன்னேன், அவள் ஜுவானாவை பார்த்தோன்னே பின்னாடியே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரமும் ஹோபியும் பேசிக்கிட்டே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரிதமும் நம்ம ஜுவானாவும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ரிதம் நம்ம ஜுவானா கிட்டே எப்படி இருக்க ஜுவானா, குட்டி பையன் எப்படி இருக்கான், ஜின்னனா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்கும், 3 பேரும் ஒன்றா தான் வந்தோம், இப்போ பார்த்தா குட்டி பையனையும் ஜின்னையும் காணும், எங்கேயோ போயிட்டாங்க, அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கோம் நானும் ஹோபியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி சொல்ல நம்ம ஆரம் நம்ம ஹோபியை பார்த்து, என்னடா உண்மையாவா, ஜின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பின்னாடி இருந்து சைகை காமிச்சிக்கிட்டே, இல்லைடா தெரியல எங்கே போனான்னு சொல்லி இவன் மட்டும் தான் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தா, அதான் பத்திரமா கூட்டிகிட்டு போகலாம், ஜின் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து சைலண்ட்டாக சிக்னல் கொடுத்துட்ருக்காரு. நம்மளுடைய ஜுவானா நம்ம ரிதமோட பெல்லியை டச் பண்ணி, உங்கள் வயிறு ரொம்ப க்யூட்டாக இருக்குது தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஸ்வீட்டாக காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் ஆரம், ரிதம், ஜுவானா, அப்புறம் நம்ம ஹோபி 4 பேரும் சேர்ந்து இப்போ ஜின்னை தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படியே எல்லாருமே கொஞ்சம் தூரம் உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஒரே குழந்தைங்களாம் இருக்காங்க அந்த இடத்துல, நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நிறைய வயசானவங்கலாம் இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த போட் ஃபுல்லாகவே கொஞ்சம் நிறைய பேர் இருக்க மாதிரி
தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஹோபி, ஜுவானா, ரிதம், ஆரம் ஸோ எல்லாருமே அப்படியே தேடிக்கிட்டே ஜின் கிட்டே போகிறாங்க. ஸோ ஜின்னு அங்கே குட்டி பையனோட யாரோ 2 பேர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த சைடு திரும்பி நின்றுட்டுருக்காங்க. ஜின் இந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டுருக்காரு. நிற்கிறது ஜின்னு தான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ நம்ம ஜின் அங்கே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஆரம் அங்கே இருக்கான் பாரு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹோபி கிட்ட சொல்ல, சரி ஓகே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. ரிதமோ ஜுவானாவும் அங்கே இருக்க ஒரு லான்ச் ஏரியாவில் உட்காந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ரிதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, ஸோ அதை பற்றி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜுவானாக்கு ஏற்கனவே ஆர்வம் அதிகம், அதுவும் குழந்தைங்க விஷயத்தில் அவள் இன்னும் ஆர்வமாக இருப்பா. அப்படிங்கிறதுனால அவள் நம்ம ரிதமோட ஸ்டொமக்கு டச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. உங்கள் வயிறு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே ஒரு ஷேப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவள் பாட்டுக்கு ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அண்ட் இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கா. அங்கே ஆரம், ஹோபி, ஜின்னு அண்ட் நம்ம ஜின் கிட்ட யாரோ ஒருத்தவங்க ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்தாங்க 2 பேர். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த போட்டில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. காஃபி, ட்ரிங்க்ஸு அண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுன்னு சொல்லி எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த போட்டிங்கை. ஸோ என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க சடனாக கொஞ்சம் நேரம் போல் ஆகுது. அங்கே சுற்றி இருந்த எல்லா பர்சன்ஸும் ஒரே இடத்துல கேதர் ஆகுற மாதிரி இருக்குது. எல்லாருமே ஒரே பொசிஷனில் போய் அப்படியே மொத்தமாக சேர்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே ஒரே பக்கம் சேர்ந்து நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் அதே பக்கம் போகிற மாதிரி இருக்குது. அண்ட் நம்ம ரிதமும் நம்ம ஜுவானா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அவளும் நான் ஆரம்ப பார்த்துட்டு வரேன், இங்கேயே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவளும் எழுந்திரிச்சு அப்படியே அந்த கும்பலெல்லாம் போனால் அதே பக்கம் இவளும் போகிறா. நம்ம ஜுவானாக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன எல்லாரும் ஒரே பக்கம் போகிறாங்க, அப்போ நம்மளும் போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ சட்டுன்னு எழுந்திரிச்சு அந்த பக்கம் போகிறதுக்காக திரும்ப பார்த்தா அங்கே எல்லாரும் மொத்தமாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைக்கு ஒன்றுமே புரியல. இவன் மட்டும்தான் இங்கே தனியாக நிற்கிறா. பட் மற்ற எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. ஈவன் ரிதம், ஹோபி, ஆரம் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. குழந்தைக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. ஒருவேளை நம்ம தான் அங்கே தான் போகணுமோ, நம்ம தான் லூஸ் மாதிரி இங்கே நின்றுட்டுருக்கோமோ, பேசாமல் அங்கேயே போய் செட்டில் ஆகிடுவோம், நம்ம அங்கே இருக்கிறதா சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அவளோட சேஃபஸ்டான பிளேஸான நம்ம ஜின்னோட ஏரியாவுக்கு போகிறா. இவன் இப்படி இங்கேருந்து போக ஆப்போசிட்லேருந்து நம்ம ஆரமும் ஹோபியும் வராங்க. இவங்க 2 பேரும் நம்ம ஜுவானாவை அப்படியே பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஹோபியும் ஆரமும் இப்போ எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க, அங்கே பாருங்கள் ரிதம் அக்கா கூட அங்கே தான் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு போட்டில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், வாங்க அங்கே போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹோபியும் ஆரமையும் கூப்பிடுறான். நம்ம ஆரம் நம்ம ஜுவானா சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு கொஞ்சம் நைட்டாக ஹோபியை பார்த்து சிரிக்கிறாரு. நம்மளோட ஹோபி நம்ம ஆரம் கிட்ட, சாரிடா மச்சான், என்னால் எதுவும் பண்ண முடியாது, அது சரியான மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்குடா, நான் பல தடவை ட்ரை பண்ணிட்டேன், உண்மையாகவே இந்த ஃபீல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ரொமான்டிக் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு பல தடவை நான் மீனிங் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணேன், பட் அது மரமண்டையில் ஒன்றுமே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் நம்ம ஹோபி சொன்னதை கேட்டுட்டு நம்மளோட ஹோபி கிட்ட, இப்போ நீ என்கிட்ட சாரி கேட்குறதோ இல்லை நான் உன்கிட்ட சாரி கேட்குறதோ ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, அது தேவையும் படாது, இப்போ இம்பார்ட்டண்ட் என்ன தெரியுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமாக ஜின் கிட்ட சாரி கேட்க போகிறோம், அது வேணால் நடக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹோபி நம்ம ஆரம் கிட்ட, நீ சொல்கிறது உண்மைடா, அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எத்தனை சாரி வேணாலும் கேட்டுடுறேன், வேறு வழி இல்லை, இப்படி ஒரு அறமுட்டால பெற்று வச்சுருக்கோமே, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹோபி நம்ம ஆரம் கிட்ட சொல்ல நம்ம ஜுவானாக்கு கோவம் வருது. பிகாஸ் அவளை பற்றி தான் பாயிண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. பட் இருந்தாலும் அவளை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவளுக்கு புரியல. இப்போ ஹோபி அவளை பார்த்து அறமுட்டாள்னு சொன்ன உடனே அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகுது. இவன் நம்ம ஹோபியை பற்றி யாரை பார்த்து அறமுட்டாள்னு சொல்கிற, நான் அறமுட்டாலாம் நீ முழு முட்டாள்றா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு ஹோபி கிட்ட சண்டை வேற போடுறான். நம்ம ஆரம் ஹோபியை பார்த்து, ரொம்ப கஷ்டம்டா, எனக்கு ஜின்னை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உனக்காவது வருத்தமாக இருக்குது, ஜின்னோட லைஃபையே நான் காலி பண்ண போகிறேன், அதை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி நம்ம ஜுவானாவை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சடனாக நம்ம ஜின்னு நம்ம ஹோபிக்கிட்டேயும் ஆரம்கிட்டேயும் முதல்ல 2 பேரும் அவளை விடுங்கடா, எதுக்குடா அவளை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் நம்ம ஜுவானாவை ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. நம்ம ஜின் சொன்ன மாதிரியே நம்ம ஆரமும் ஹோபியும் நம்ம ஜுவானாவை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. பாருங்க ஜின், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க, நான் அறமுட்டாள்னு சொல்லி ஹோபி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் கிடக்கிறான், நீ யார் அறமுட்டாள்? நம்ம ஜின்னு நம்ம ஜுவானா கிட்ட, நீ கவலைப்படாத, அவன் உன்னை அறமுட்டாள்னு சொன்னால் நீ முழு முட்டாள்னு அவனையே திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜின்னு சொல்ல நம்ம ஜுவானா பயங்கர ஹாப்பியாக நம்ம ஹோபியை பார்த்து, நான் சொன்னல, நான் சொன்ன மாதிரியே தான் ஜின்னும் சொல்கிறாரு பாரு, நான் அரை முட்டாள்னா நீ முழு முட்டாளா, உன் மண்டையில் ஒன்றுமே இல்லையா, உன் மேல் மாடி காலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் எக்ஸ்ட்ராவாக 4 பிட்டு போட்டுக்கிறா. நம்ம ஜுவானா நம்ம ஹோபி கிட்ட நம்ம ஜின் சொன்னதை எக்கச்சக்க பிட்டு போட்டு சொல்ல
நம்ம ஹோபி பதிலுக்கு நம்ம ஜின்னை பார்த்து, இங்கே பாருடா இன்றைக்கி நீ அப்படி தான் பேசுவ, ஏன்னா இன்றைக்கி தானே மொதல் நாள் அப்படின்னும் போது எல்லாருக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்கும். முதல்ல ஒரு பொருளை ஃபஸ்ட் டைம் வாங்குற அன்றைக்கி சும்மா பலன்னு தான் இருக்கும். அதை யூஸ் பண்ண தான் அது எவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என் தங்கச்சியும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான்டா. பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தான் லூஸு மாதிரி தெரியும், ஆனால் பழகி பார்த்தனா அது எவ்வளோ லூஸுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீ பின்னாடி தான் தெரிஞ்சுப்ப. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேனா இல்லை நீ என்கிட்ட சாரி கேட்குறியா அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பேசிக்கலாம். 1000 இருந்தாலும் என் தங்கச்சிக்கு உன்னை விட ஒரு முட்டா பைய புருஷனாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இன்னையிலேருந்து உன் கவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆமாச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹோபி சைட்லேருந்து ஜின்னை வெறுப்பேற்றுறாரு. நம்ம ஹோபி ஒரு பக்கம் நம்ம ஜின்னை கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ண, அந்த பக்கம் ஆரம் இருக்காரு. ஜின்னு நம்ம ஆரம்ப திரும்பி பார்க்குறாரு. ஏன்டா உனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா? இருந்துச்சுன்னா இப்பயே சொல்லி முடிச்சிரு, எதுக்கு மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்முடைய ஆரம் நம்ம ஜென்கிட்ட, இல்லை மச்சான் நீயும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், பட் இருந்தாலும் நீ இப்படி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்க போகிற அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தாண்டா இருக்குது. நான் ரிதம் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறத பார்த்து 2வது தடவை நீ ஒரு கல்யாணம் பண்ணுற பற்றியா, உன் மன தைரியத்தை நான் பாராட்டுறேன்டா. அதனால தாண்டா உன் மன தைரியத்தை பாராட்டுற மாதிரியும் உன்னை தெம்பூட்டுற மாதிரியும் நான் உனக்காக நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். சாகசத்தை முடிச்சுட்டு வா, பின்னாடி வந்து கிஃப்டை கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆரம் நம்ம ஜென்கிட்ட சொல்ல, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணும்போது இப்படியெல்லாம் விஷ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கடா, ஆனால் எனக்கு கிடச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜின்னு நம்ம ஆரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ரிதம் அங்கேருந்து வந்து, முதல்ல 2 பேரும் வாயை மூடுங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, 2 பேரும் நின்று கலாச்சிட்டு இருக்கீங்களா? என்ன ஆரம் பயம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ரிதம் நம்ம ஆரம்ப மிரட்டிக்கிட்டு இருக்கா. நம்மளுடைய ரிதம் ஜென்கிட்ட, ஜின்னா அவங்க 2 பேர் பேச்சையும் காதிலே வாங்காதீங்க, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்கள், ஜோனா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, நான் எங்கே வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜோனா ஒரு பக்கம் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. பிகாஸ் இன்னமும் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி அவளுக்கு வரவே இல்லை. உண்மையாகவே ஹோபி சொன்ன மாதிரி இது சாதா லூஸ் இல்லை, சரியான லூஸாக இருக்கும் போல இருக்குது. நம்ம ஜோனாக்கு இப்போ வரைக்குமே கூட அவளுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு மாதிரி திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த இடத்துக்கு ஹோபி மட்டும் வரல, ஹோபியோட பேரண்ட்ஸு கூடவே அவரோட கிராண்ட் பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஜோனாவுடைய அம்மா அப்பா, அவங்களோட தாத்தா பாட்டியுமே வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஆரம் இருக்காரு, நம்ம ரிதம் இருக்காங்க, ஜென்னு, குட்டி பையன், அவங்கள சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேருக்கு நடுவில் நம்ம ஜோனா மட்டும் தனியாக ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். குழந்தைக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்கா. நம்ம ரிதம் நம்ம ஜோனா காது கிட்ட வந்து ரொம்ப பக்கத்தில், என்ன ஜுவானா இன்னுமா உனக்கு புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, நீ பாரு அங்கே ஜின் உன் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஜுவானா என்ன நடக்குது சிசி எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பமாக பார்க்குறா. ஜின் உங்ககிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் கொடுக்க வராரு, ஓகேவா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ரிதம் கிட்ட நம்ம ஜுவானா, எதுக்காக இப்போ ஜின் என்கிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் கொடுக்கணும், அதான் ஆல்ரெடி அவர் கேட்டதுக்கு நான் தான் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரிதம் நம்ம ஜுவானா கிட்ட, ஐ எம் சாரி ஜுவானா, உண்மையாகவே எனக்கு ஜின்னை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஹோபியும் ஆரமும் உன்னை கலாய்க்கும் போது எதுக்கு இவங்க 2 பேரும் உன்னை இப்படி டீஸ் பண்ணுறாங்கன்னு யோசித்தேன். ஆனால் உண்மையாகவே அவங்க டீஸ் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இங்கே பாரு, இதுதான் ப்ரொசீஜர். எப்பயுமே பசங்க வந்து ஃபர்ஸ்ட்டாக மேரேஜ் ப்ரப்போசல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ ஓகேவா இல்லையான்னு சொல்லணும். பட் உங்கள் ஸ்டோரியில் எல்லாம் ரிவர்ஸாக நடந்துருச்சு. அட்லீஸ்ட் ப்ரொசீஜரையாவது கரெக்டாக செய்யலான்னு சொல்லி தான் பண்ணியிருக்கோம். முதல்ல ஜின் கிட்டேருந்து ரிங்கை வாங்கிக்கிட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ரிதம் நம்ம ஜோனோட காதில் நம்ம ஜின் அங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரிதம் சொன்னதுனால மட்டும் இப்போ ஜோனாக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா குழந்தை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ப்ரொடெக்டிவாக ஒரு பேம்பர்டாக நம்ம ஹோபியோட கையில் மட்டுமே அவள் க்ரோ ஆனதுனால அவள் பெருசாக இந்த மாதிரி மேரேஜ் செரமனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவள் பார்த்ததே கிடையாது. லவ்னா அது இப்படி தான் இருக்கும், 2 பேர் லவ் பண்ணும்போது அவங்க ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்கும், 2 பேருக்கு நடுவில் ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்னா அது இப்படி தான் ப்ரொசீஜராக எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைக்கு பெருசாக எதுவும் தெரியாது. சொல்லி கொடுத்தா கற்றுக்குவா. ஆனால் இப்போ சடனாக எல்லாமே நடக்கிறதுனால அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே அவளுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. ஒரு மாதிரி குழப்பமாக பார்த்துக்கிட்டே இருக்கா.
எல்லா க்ரூம் மாதிரி ரொம்ப நேச்சுரலாக நடந்து வந்து ரொமான்டிக்காக முட்டி போட்டு உட்காந்து ரிங்கு காமிச்சு பிரைட் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்காம நம்மளோட ஜின் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக நம்ம ஜுவானா கிட்ட என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஏன்னா என் லைஃப்பில் நான் நிறைய பாஸ்டில் தப்பு பண்ணியிருக்கேன், ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக நிறைய தப்பு பண்ணுவேன், ப்ரெசென்ட்டில் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என் லைஃப்பில் நான் பாஸ்டில் பண்ண தப்புக்கும் ஃப்யூச்சரில் பண்ண போகிற தப்புக்கும் நான் அட்வான்ஸ்டாக சாரி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என் லைஃப்பில் என் கூட எல்லா ஆப்ஸ்டக்கிள்ஸையும் உன் கூட சேர்ந்து நான் க்ராஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னோடய ஹெல்த், என்னோடய வெல்த், என்னோடய லவ், என்னுடைய கேர், எனக்கு நடக்க போகிற எல்லா ஹாப்பினஸ், எல்லா சேட்னஸையும் உன் கூட மொத்தமாக நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் லைஃபோட ஓனராக நீ என் கூட வர முடியுமா, அண்ட் அதை விட முக்கியம் என் குழந்தைக்கு உன்னால் அம்மாவாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜென் எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப நேச்சுரலாக நம்ம ஜுவானா கிட்ட கேட்க, ஜுவானாக்கு இதை விட பெஸ்ட்டாக யாராவது வாவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா, முடியாதுல்ல. ஸோ இவளும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் பையனுக்காக நிச்சயமாக உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன், ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு சொல்ல தெரியல, ஆனால் உங்கள் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நிச்சயமாக அவனுக்காவது உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப குழந்தைத்தனமாக தான் பேசுகிறா. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம ஜென்னுக்கு அவருக்கு ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ அவரோட குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மா வேணும், அது கண்டிப்பாக ஜுவானாவால் முடியும் அப்படிங்கிறதுனால இவர் அவருடைய கையில் இருக்க ரிங்கை நம்ம ஜுவானாக்கு பாஸ் பண்ணுறாரு. நம்மளுடைய பக்கத்தில் நம்ம ஜுவானா கிட்ட நம்ம ரிதம் அவர்கிட்ட இருக்க ரிங்கை வாங்கி அவருக்கு போடு அப்படின்னு சொல்ல, இவளும் ஜின் கிட்ட இருக்க இன்னொரு ரிங்கை வாங்கி ஜின்னோட கையில் போடுறா. இங்கே மாற்றி முடிச்சுட்டாங்க. நம்ம ஜின் ரிங் மாற்றினதுக்கப்புறம் வாவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இவர் கொஞ்சம் ஆர்டரை மாற்றி வாவ்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஜுவானாக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. எல்லாமே ஆர்டர் மாறி நடந்துருச்சு. ஸோ நம்ம ஜுவானாக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. நம்ம ஜுவானா நம்ம ஜின்னை கூப்பிட்றா, ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவரும் கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, நார்மலாக ஒரு கல்யாணம் அப்படின்னா அவங்க ரிங்கு போட்டுட்டு தானே அவனோட வாவ்ஸை சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ஆர்டரை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் ரொம்ப தேவை தானே, ரிங்கே மாற்றி முடிச்சாச்சு, இப்போ இந்த டவுட் உனக்கு வர்றதுக்கான அவசியம் என்ன இருக்குது ஜுவானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை டவுட்டுன்னு இல்லை, கேட்கணும்னு நினச்சேன் அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜுவானாவும் நம்ம ஜென் கிட்ட சும்மா ஸ்வீட்டாக பேசிக்கிட்டு இருக்கா. அண்ட் நம்ம ரிதம் இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு, உண்மையாகவே உங்களோட கல்யாணத்துக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறதா இல்லை உங்கள் நினச்ச வருத்தப்படுறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலண்ணா, நீங்கள் எவ்வளோ ரொமான்டிக் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் ஜுவானா மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது வேறு அந்த பொண்ணுக்கு, என்னெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்களோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, நம்ம ஜின்னு நம்ம ரிதம் கிட்ட அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, ரொமான்ஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்க ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் மட்டும் காமிக்கிறது கிடையாது, அவங்கக்கிட்ட இருக்க லவ்லேயே காமிக்கலாம், அது அவன் நல்லாவே காமிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அவளை பற்றி தான் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதும் புரியுது. ஸோ சைலண்டாக இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஜின் ஜுவானா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவனோட மேரேஜ் வாவ்ஸ் அண்ட் ரிங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜுவானாக்கு பெருசாக வாவ்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது, ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறத அவள் இப்போ தான் லேர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ இவளை பொறுத்த வரைக்கும் குட்டி பையன் தான் இந்த மேரேஜோட பேஸ் அப்படின்னு அவன் நினைக்கிறதுனால அவன் நீங்கள் எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறதோ நான் உங்களுக்கு ஒய்ஃபாக இருக்கிறதோ அதெல்லாம் தாண்டி குட்டி பையனுக்கு நான் ஒரு பெஸ்ட்டான அம்மாவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட வாவை சொல்லியிருப்பா. ஏன்னா அவளோட இன்ஸ்டிங்க்டில் அவளுடைய லவ், அவளோட மேரேஜ் அப்படிங்கிறது இப்போதைக்கு குட்டி பையன் தான். மேபி போக போக அவள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுற்றி இருக்க எல்லாருமே ஆப்வியஸ்லி ரிங்கு போட்டு முடித்த உடனே வாவ்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனேவே எல்லாருமே கிஸ் பண்ண சொல்லி கற்றுவாங்க. இது வந்து பேசிக், மேபி அவங்களோட வே ஆஃப் மேரேஜ் கல்ச்சரில் இது ரொம்ப ஒரு காமனான விஷயம் இல்லையா. ஸோ எல்லாருமே அகைன் வந்து கிஸ் பண்ண சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையுமே வந்து கிஸ் பண்ண சொல்லி கற்றுவாங்க இல்லையா. ஸோ பிரைட்ஸ்மேட்ஸு, க்ரூமோட பெஸ்ட் மென்ஸ் இவங்க எல்லாரும் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர லவுடராக கத்துறாங்க, சீக்கிரமாக ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜின் வந்து இதை ஹெசிடேட் பண்ணுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவளுக்கு இன்னமும் இந்த மேரேஜோட சீரியஸ்னஸ் என்ன, மேரேஜில் ரெண்டு பேருடைய ஒர்க் என்ன, அவங்க ரெண்டு பேருடைய என்ன சொல்லுவாங்க அந்த ஃப்யூச்சர் கோல்ஸ் எல்லாம் என்ன, ரெண்டு பேருக்கு நடுவில் லவ் பாண்டிங் எப்படி இருக்கணும், ரெண்டு பேரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னால் அது எப்படி இருக்கும், அதில் என்ன மாதிரியான சாக்ரிஃபைஸ் இருக்கும், எந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் நம்ம ஜுவானாக்கு தெரியாது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இந்த மேரேஜோட பேஸ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறது நம்ம குட்டி பையனை மட்டும்தான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணம் குழந்தை, அவனுக்காக மட்டும்தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஜுவானா கிட்டே இப்படி ஒரு அட்வான்டேஜை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப கண்ட்ரோலாக அவளை கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆனால் மற்ற எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அது அவங்களோட கல்ச்சர் இல்லையா. ஸோ அதை செய்யணும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கத்துறாங்க. பட் நம்ம ஜின்னு கிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு.
சொன்னார். ஆனால் நம்ம ஜின் இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் ரொமான்டிக், இருக்கிறதுலே எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம், எக்ஸ்ட்ரீம் ரொமான்டிக் பர்சன். பட் அவள் கிஸ் பண்ணுறதுக்கே பயப்படுறாரு. ஏன்னா அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி அவள் ஃபீல் பண்ணிடக்கூடாது, அவளுடைய பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஸ்கின்ஷிப்பும் அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம ஜுவானாவுக்கு இப்போதைக்கு அவளுக்கான ஸ்பேஸை நம்ம ஜின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. பட் நம்ம ஜுவானா சரியான ஒரு ஆர்வ கோளாறு அப்படிங்கிறதுனால இவ சட்டு நம்ம ஜின்னோட கோட்டை பிடிச்சி இழுத்து நம்ம ஜின்னோட லிப்ஸில் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. சுற்றி இருக்க எல்லாரும் அப்படியே அட்டர் ஷாக்கு. ஜின்னுக்கெலாம் ஹார்ட்டே நின்றுச்சு. ஒரு செகண்டில் என்னடி வேலை பார்த்துட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் அப்படியே ஹார்ட் டைட்டாக பிடிச்சி நின்றுட்டுருக்காரு. சுற்றி இருக்க எல்லாருமே செமையாக கிளாப் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ஹோபியும் ஆரமும் வேற லெவல். நம்ம ஆரம் ஹோபிலாம் எக்ஸ்ட்ரீம் ஷாக்கில் இருக்காங்க. ஆரம் நம்ம ஹோபியை பார்த்து, டே இவளையாடா நம்ம குழந்தை, ஏமாந்த புள்ள ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவன் நமக்கே உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் ஹோபி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹோபி நம்ம ஆரம் கிட்ட, டே நீ வேற, அது நமக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அது இதையுமே ஏதாவது ஒரு ஆர்வ கோளாறுல தான் பண்ணியிருக்கோம், சுற்றி இருக்கவங்கெல்லாம் கத்துறாங்கல்ல, அந்த அம்மா கெத்துன்னு காட்டுறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹோபி கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறாரு. நம்ம ஆரமும் அப்படியாடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வேணா பாரு அது மூஞ்சி அப்படின்னு சொல்ல, நம்ம ஆரம் அப்போ தான் ஜுவானாவை ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்குமே தெரியுது, லிட்ரலி இங்கே பண்ணது ஏதோ ஒரு உலக சாதனை மாதிரி அது ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது. நம்ம ஜின் தான் லைட்டாக ஷை ஆகிட்டாரு, இத்தனை பேர் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து அவ்வளோ ஒரு குழந்தையாக ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஜுவானா இந்த இடத்துல நான் பயங்கர கெத்துன்னு காமிச்சிக்கிறதுக்காக ஒரு கிறுக்குத்தனமான ஒரு வேலையை பண்ணிடுச்சு. நம்ம ஜின் நம்ம ஜுவானாவோட ஃபோர்ஹெட்ல சின்னதாக ஒரு கிஸ் கொடுத்து, இதுக்கப்புறம் உங்கள் லைஃபோட எல்லா சேட்னஸ், எல்லா ஹாப்பினஸ், உங்கள் லைஃபோட எல்லா மோசமான டேஸ்லேயும் நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன், உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் ஃபர்ஸ்ட்டு ரிசால்வ் பண்ணுற ஒரு பர்சனாக அங்கே நான் தான் இருப்பேன், உனக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் நீ தேடி வர வேண்டிய ஒரே இடம் அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் அகைன் நம்ம ஜுவானாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. உன் லைஃப்பில் நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை நான் கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நான் உனக்காக அதை நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜுவானாவுக்கு நம்ம ஜின் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப ஸ்வீட்டாக இந்த மேரேஜ் செரமனியும் முடியுது. அண்ட் இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்து முடியுது. எக்ஸப்ட் நம்ம ஜுவானா பண்ண சின்ன சின்ன கிறுக்கு விஷயங்களை தவிர மற்றபடி ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா முடியுது. அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் போல் ஆகுது. மேரேஜ் செரமனி ரொம்ப நல்லா முடியுது. எல்லாருமே மேரேஜுக்கு அப்புறம் பார்ட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ட்ரிங்க்ஸு, மியூசிக்கு, ஃபுட்டு, டான்ஸுன்னு சொல்லி எல்லாரும் பார்ட்டியை செம்மையாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம், நம்ம ரிதம் எல்லாருமே இருக்காங்க. பயங்கரமாக பார்ட்டி வந்து வேறு லெவலில் களைகட்டி போய்கிட்டு இருக்கு. ஆனால் சடனாக ஜுவானா எங்கே இருக்கானே தெரியல. ஜுவானோட சத்தத்தையே காணும். அப்படியே குழந்தை இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் அவள் ஜாலியாக தான் இருந்தாள், ரொம்ப சந்தோஷமாக தான் ரிங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால், அவளோட வாவ்ஸையும் அவன் ரொம்ப நல்லா தான் சொன்னான், எல்லாமே ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஈவன் கிஸ் பண்ணுற சீக்வன்ஸ் கூட நல்லா தான் போச்சு. பட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் நேரம் கழித்து ஜுவானா எங்கே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜின்னுமே ஜுவானாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஒரு கார்னரில் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஜின்னு இதை பார்த்துட்டு, என்ன ஆச்சு இவளுக்கு, ஒருவேளை உடம்பு சரியில்லையோ, இல்லை சடனாக இந்த மேரேஜ் நடத்துனதுனால அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாலோ, பயந்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி ஜின்னு நம்ம ஜுவானா பக்கத்தில் வந்து கேட்குறாரு. என்ன ஆச்சு ஜுவானா, ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க, உடம்பு எதுவும் முடியலையா அவனுக்கு அப்படின்னு சொல்ல, இவன் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு ரிப்ளை பண்ணுறா. அப்புறம் என்ன ஆச்சு, உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்ல, சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்கனவே ஓகே சொன்னல, அப்புறம் நான் எப்படி அப்படி நினைப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன ஆச்சு, எதுக்காக இவ்வளோ டயர்டாக உட்காந்துட்ருக்க, ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜுவானா, இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல மேரேஜ் எப்படியாவது நடத்தணுமா, உனக்கு ஆசை இருக்கான்னு என்கிட்ட கேட்டிங்கல்ல, அப்போ நான் உங்ககிட்ட சொன்னல ஆர்ஃபனேஜில் தான் நம்மளோட மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் சடனாக போட்டில் வச்சு மேரேஜ் நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஜின்னு நம்ம ஜுவானா கிட்ட, அவ்வளோதானே, நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன் ஜுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜின்னு நம்ம ஜுவானா கிட்ட சொல்ல, நம்ம ஜின்னும் பரவாயில்ல, இதான் உன் பிரச்சனையா, வேறு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, இல்லைல்ல வேறு எதுவும் இல்லை, இவ்வளோ நேரம் வரைக்கும் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, பட் சடனாக இப்போ எனக்கு ஞாபகம் வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, பிகாஸ் அவங்க எல்லோரும் கூட தான் இந்த மேரேஜை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய ஜின்னு நம்ம ஜுவானா கிட்ட, அவங்க எல்லோரும் தான்
இங்கே இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்காக மேரேஜை கொண்டு போய் அங்கே நடத்தணும் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஜுவானா என்ன சொல்கிறீங்க, அவங்க எல்லாரும் எப்படி இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, இவ்வளோ வயசானவங்க இருக்காங்க, அதுலேயே உனக்கு தெரிய வேண்டாவா? என் ஆர்ஃபனேஜ்லேயும் என்னோடய சைல்டு ஹோமில் இருந்த எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. எல்லாரையுமே நான் ஆல்ரெடி இங்கே வர வச்சுட்டேன். இந்த போட்டே ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த போட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே நம்ம ஆர்ஃபனேஜை சேர்ந்தவங்க தான், வேறு யாருமே கிடையாது. அவங்க முன்னாடி தான் இப்போ நம்ம கல்யாணமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு ஜுவானா கிட்ட சொல்ல, உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன், இதில் போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணும்போதே இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இதில் உன்னோட ஆசையை நான் கன்சல்ட் பண்ணாமல் எப்படி இருப்பேன்? ஸோ நீ ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு முன்னாடி தான் உன் கல்யாணமும் நடந்திருக்கு. என்ன ஆர்ஃபனேஜில் வைக்காமல் போட்டில் வச்சுட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணன் ஓபி தான், அது என்னோட தப்பு கிடையாது. நான் உன் ஆசையை கன்சல்ட் பண்ணி தான் ஆர்ஃபனேஜில் இந்த மேரேஜை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சொல்லப்போனால் அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் தான் நம்ம மேரேஜ் நடந்திருக்கு. ஏன்னா ஆர்ஃபனேஜுக்கு பதிலாக இடம் மட்டும்தான் மாறி இருக்கு, போட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கோம், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு காரணம் உங்கள் அண்ணன் தான். ஏன்னா எப்பயுமே ஆர்ஃபனேஜ் அப்படிங்கும்போது அவங்களும் அதுக்குள்ளேயே தான் இருக்காங்க, அந்த இடத்துக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வராங்க. ஒரு நல்ல செர்மனி அப்போது அவங்களும் கொஞ்சம் வெளியில் வந்து வெளி உலகமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்த மாதிரி இருக்கும்ல. வித்தியாசமான இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ண நல்லா இருக்குன்றதுனால தான் உங்கள் அண்ணன் ஆர்ஃபனேஜில் இருக்க எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து போட்டில் மேரேஜ் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜின்னு நம்ம ஜுவானா கிட்ட சொல்ல, நம்ம ஜுவானா நம்ம ஜின் கிட்ட அப்போ இது எல்லாமே ஹோபியோட பிளானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்மோஸ்ட் ஹோபியும் ஆரம்பம் தான். பிகாஸ் இந்த மேரேஜ்க்காக நான் ஒரு சின்ன ஸ்டெப் கூட எடுக்கவே இல்லை. இது எல்லாத்துக்குமான மொத்த வேலையும் அவனுங்க 2 பேர் தான் பார்த்துருக்கானுங்க. எல்லா வேலை பிளானு எல்லாமே பண்ணது, அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தது, ஃபுட் அரேஞ்ச் பண்ணது, ட்ரிங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணது, அண்ட் நமக்கான இந்த சின்ன சின்ன பிளான் இது எல்லாத்தையுமே அவனுங்க தான் பண்ணியிருக்கானுங்க. இதில் என்னோடய எஃபர்ட்டுன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நான் உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததை தவிர நான் மற்றபடி வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஜுவானா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜுவானா நம்ம ஜின் கிட்ட, அப்போ உங்களுக்கே இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த விஷயம் லாஸ்ட் டே நைட்டு தான் தெரியும், அது வரைக்கும் எனக்கும் எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்போ உங்களுக்குமே இது சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் பழைய சர்ப்ரைஸ், உனக்கு கொஞ்சம் புது சர்ப்ரைஸ், அவ்வளோதான், மற்றபடி 2 பேருக்கும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜுவானா ஜின் கிட்ட, சரி ஓகே, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க முன்னாடி தான் கல்யாணமும் பண்ணியிருக்கேன், இப்போ நீ சேடாக இருக்கணுமா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் சேடாலாம் இல்லை, பசிக்குது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அங்கேருந்து குட்டி பையனை தேடிக்கிட்டு திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டா. சொல்லப்போனால் ஜுவானா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர். அவளை ரொம்ப ஈஸியாக சமாதானப்படுத்திடலாம், ரொம்ப ஈஸியாக அழ வச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக அவளை பேச வச்சிடலாம். சில விஷயங்கள் அவளுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும், சில விஷயங்கள் கொஞ்சம் புரிய வைக்கிறது கஷ்டப்பட்டாலும் அவள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாள். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் எல்லாமே ஜுவானா கிட்டே இருக்குது. என்ன கொஞ்சம் குழந்தைத்தனமாக சில்லியாக பிஹேவ் பண்ணுவாள், அதை தாண்டி அவகிட்ட பேடான ஹேபிட்ஸ்னு பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் ஹோபி நம்ம ஜுவானாவை ரொம்பவே நல்லாவே க்ரோ பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ செர்மனி ரொம்ப நல்லா முடியுது, போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே ரிட்டன் அந்த ரெசார்ட்டுக்கே திரும்பி வந்துட்டுருக்காங்க. ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா முடியுது. மேரேஜ் செர்மனியெல்லாம் முடிச்சுட்டு ஆர்ஃபனேஜுக்கு திரும்பி போக வேண்டிய அந்த பீப்புள்ஸ், அந்த குழந்தைங்க, இவங்க எல்லாருமே நம்ம ஹோபி அவங்க எல்லோரும் ரிட்டன் சேஃபாக போகிறதுக்காக வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2 வெஹிக்கிள் ஃபுல்லாக அவங்க எல்லோரும் சேஃபாக ஏற்றி நம்மளோட ஹோபி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் டிரைவர்ஸ் கிட்ட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுங்க, ஏதாவது எமர்ஜென்சினா வண்டியை ஸ்டாப் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து எப்படி நம்ம ஹோபி அவங்க எல்லாரையும் சேஃபாக அங்கேருந்து வர வச்சாரோ அதே மாதிரி ரிட்டன் அவங்கள ரொம்ப சேஃபாக அனுப்பி வைக்கிறாரு. இந்த வாட்டி ஆரம் ஜமஜின் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு பாய் சொல்லி இங்கேருந்து ரொம்ப சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கேருந்து போகவும் செஞ்சுட்டாங்க. இப்போது எல்லாருமே அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சு போட்டெல்லாம் விட்டு இறங்கி இவங்க எல்லாம் ரெசார்ட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ அந்த நாள் நம்ம ஜின்னுக்கும் ஜுவானாக்கும் ஒரு ஸ்பெஷல் நைட் இல்லையா? ஸோ அந்த ஸ்பெஷல் நைட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம ரிதம், நம்ம ஆரம், நம்ம ஜின், ஹோபி இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே நம்மளுடைய ஜின் வந்துட்டு இருக்காரு. ஜின் அண்ட் இந்த செலிப்ரேஷன்லாம் நல்லா முடிஞ்சு எல்லாரும் ரெசார்ட்டுக்கு வராங்க. ஆர்ஃபனேஜ் பீப்புள்ஸ் எல்லாரும் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பி வச்சாச்சு. இப்போ நம்ம ஜின்னு, ஜுவானா, நம்ம ரிதம், ஆரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோபி எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஜுவானாவுக்கு கொஞ்சம் நேரமாக உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். நிறைய பேருக்கு தண்ணியில் ரொம்ப வந்து கொஞ்சம் ஆழமாக டெப்த்தான இடத்துக்கு போகும்போது, போட்டிங் போகும்போது சிலருக்கெல்லாம் சிக்னஸ் வரும். அந்த போட்டோடைய அந்த ஃப்ளோட்டிங் டைமில் ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டொமக்கில் வந்து அப்செட்டேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி ப்ளோட்டிங் க்ரியேட் ஆகும், வாமிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்கும்ல, அதே இஷ்யூ நம்ம ஜுவானாக்கும் இருக்குது. நம்ம ஜுவானா இதான் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் டைமாக அவளும் போட்டிங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறா. இதுக்கு முன்னாடி அவள் நிறைய தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கா. பட் இருந்தாலும் போட்டிங் அதுவும் இவ்வளோ நேரம் அப்படிங்கிறது இப்போ தான். ஸோ குழந்தைக்கு உடம்புக்கு முடியாமல் ஆகிட்டு, ஸோ குழந்தை நல்லா வாந்தி எடுத்துகிட்டே இருக்கும். போய் நல்லா சரி கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லி ஜின்னு குட்டி பையனுக்கு கொடுத்து நம்ம ஜுவான் அவர் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பார். இவளும் ரூமில் ரெஸ்ட் எடுக்க போயிடுவான். இங்கே நம்ம ரிதம், நம்ம ஆரம், ஹோபி இவங்க 3 பேரும் இருக்காங்க. இவங்க 3 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. பயங்கரமாக ஏதோ தீவிரமான ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜின் அங்கே வராரு. நம்ம ஜுவான் அவர் ரூமில் படுக்க சொல்லிட்டு இவர் ரூமை விட்டு வெளியில் வந்து இவங்க 3 பேரையும் பார்த்தா அப்படியே பயங்கரமாக விறுவிறுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அனல் பறக்கிற விவாதமாக இருக்குது. இவங்க 3 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஜின் ஆப்போசிட்டில் இருக்க சீட்டில் வந்து உட்காராரு. என்னடா 3 பேரை உட்காந்து அப்படி என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கேருந்து பார்த்தா இதை 3 பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் இவங்க 3 பேர்கிட்ட கேட்க, ஒன்றும் இல்லைடா, எல்லாம் உன் நைட்டுக்கான செலிப்ரேஷனை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பிளான் பண்ணலாம், எப்படி உன் ரூமை டெக்கரேட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னுக்கு கோவம் வருது. முதல்ல 3 பேரும் வாயை மூடுங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ஒரு குழந்தைன்றதை எல்லாரும் முதல்ல மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஹோபி நம்ம ஜின்கிட்ட, இங்கே பாரு அவள் குழந்தை தான், இல்லைன்னு சொல்லலை, இப்போ அவளுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. நம்ம ஜின்னுக்கு இவங்க சொன்னதை கேட்கும்போது கொஞ்சம் கோவம் வருது. என்னதான் அவரோட மேரேஜ் டே அன்னைக்கு அவருக்கு அந்த நைட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நைட் அப்படின்னாலுமே கூட இந்த இடத்துல அவருக்கு அந்த மாதிரியான ஸ்கின்ஷிப்ஸ் எதையுமே அவள்கிட்ட க்ரியேட் பண்ணுறதுல அவளுக்கு விருப்பமே கிடையாது. நம்ம ஜின்னை இவங்க 3 பேரையும் பார்த்து கொஞ்சம் கோவமாக, முதல்ல 3 பேரும் எதுக்காக இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அவள் ஒரு குழந்தை அப்படிங்கிறத முதல்ல மறந்துட்டிங்களா, இந்த மேரேஜோட சீரியஸ்னஸ் என்னன்றதை அவள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாளா, இல்லை அவளுக்கு இன்னும் அந்த மேரேஜோட சீரியஸ்னஸ் என்ன, எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் அதை பற்றி அவள் கற்றுக்கவே ஆரம்பிக்கலை. அதை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட இன்னும் அவளோட பிரெயினில் ஸ்பேஸ் கிடைக்கல. அப்படிங்கும்போது தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் நீங்கள் 3 பேரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, ரிதம் நீயுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நானும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பட் இவங்க 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரையும் பார்த்து நம்ம ஜின்னு செம கோவமாக கத்துறாரு. ஏண்டா 2 பேரும் டாக்டர்ஸ் தானடா, ஏண்டா 2 பேரோட மண்டையிலையும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இருக்கீங்க, 2 பேரும் படிச்சுட்டு ஊசி போட்டுட்டா மட்டும் போதுமா, நீங்கள் 2 பேரும் டாக்டர்ஸ் ஆகிடுவீங்களா, ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டை கூட புரிஞ்சிக்க முடியாது அவங்களால, அவள் குழந்தடா, இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவளுக்கு முழுசாக தெரியாது, அவளாக பொறுமையாக அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறட்டும், ஹஸ்பண்ட்னா என்ன, ஒய்ஃப்னா என்ன, குழந்தைனா என்ன, இவங்க 3 பேரும் சேர்ந்தால் அது ஒரு ஃபேமிலியாக எப்படி க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி அவளாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறட்டும், அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம். எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நேச்சுரலாக ஒரு லவ்வோடு ஸ்டார்ட் ஆகணும், ஒரு ஃபோர்ஸோட வெறும் 2 பேருக்கு நடுவில் இருக்க ஸ்கின்ஷிப்பாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் இந்த மாதிரி எந்த கிறுக்குத்தனமும் முதல்ல யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கொஞ்சம் கோவமாக பேச நம்ம ஹோபி, பட் இருந்தாலும் அவனோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்ல, ஒய்ஃப்னா அதுக்காக அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியுமா, நம்ம ஹோபி நம்ம ஜின் கிட்ட, பட் எப்படி இருந்தாலும் அவனோட ஒய்ஃப் நீ அவளோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்காது, அவளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா அதனோட மீனிங்கே வேறடா, தேவையில்லாமல் இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசாத, அவள் உன் தங்கச்சி, முதல்ல நீ தான் இதை வேண்டான்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜின்னு நம்ம ஹோபியை கொஞ்சம் லைட்டாக முறைக்கிறாரு. ஆரமும் நம்ம ஹோபிக்கிட்ட கம்முன்னுடா, அவன் ஏற்கனவே டெரர் பீஸு, கொஞ்சம் பார்க்குறதுக்கு தான் சாஃப்டாக தெரிவான், டென்ஷன் ஆனால் ஓவராக திட்டுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரமும் ஹோபிக்கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாரு. நம்ம ரிதம் நம்ம ஜின்னுக்கிட்ட, உண்மையாகவே நீங்கள் பயங்கர ரொமான்டிக்னு எங்களுக்கு தெரியும்னா, பட் இருந்தாலும் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கள, அந்த வகையில் நீங்களாம் வேற லெவல், இது யாருமே பார்த்து கற்றுக்கோடா. நம்ம ரிதம் நம்ம ஜின் கிட்ட, உண்மையாகவே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும், பிகாஸ் ஜுவானாக்கு இந்த மாதிரி ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், பட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் அவள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பான்றதுல எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு இன்னும் அதிகமாக டவுட் இருந்துச்சு. நீங்கள் ரொமான்டிக்கான ஒரு பர்சன் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், பட் இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீங்கள் ஜுவானாவை எப்படி இதில் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். இதை பற்றி நான் ஆரம்பிக்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறதுல நான் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா உங்களோட சிஸ்டரை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை நினச்சி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம ரிதம் நம்ம ஜென்கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ரிதம், நான் எவ்வளோ தான் ரொமான்டிக்கான ஒரு பர்சனாக இருந்தாலும் என் ஒய்ஃபுக்கு அதில் விருப்பம் இல்லை, என் ஒய்ஃபுக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது அப்படின்னா அதுவும் ஃபிசிக்கல் அப்யூஸில் தான் வரும். அதுவும்
அதுவும் இல்லாமல் ஜுவானாக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி A to Z கிடையாது, அவளுக்கு கூட தெரியாது. அப்படின்னும் போது அவளுக்கு முதல்ல அவள் தெரிஞ்சுக்கிறதுக்கான டைமை கொடுக்கணும். ரிதம் நம்ம ஜென் கிட்ட உண்மையாகவே நீங்கள் ஜுவானாவை இவ்வளோ நல்லா புரிஞ்சுப்பீங்க, அதை இவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க, நான் ரொமான்டிக்கான பர்சன் அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஒய்ஃபை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்ல, நம்ம ஜென் இவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம எல்லாரும் இந்த மேரேஜில் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். ஜுவானா ஒரு குழந்தை, அவளுக்கு கல்யாணம்னா என்னன்னே தெரியாது. என் குழந்தை மேலே இருக்க கண்மூடித்தனமான பாசத்தில் அவள் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கா, ஒரு ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, அவரோட ரைட்ஸ்னால் என்ன, ஒரு ஒய்ஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் மேலே என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஜுவானாக்கு ஒன்றுமே தெரியாது. முதல்ல அவள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்பேஸை நம்ம அவளுக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அந்த ஸ்பேஸை அவள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை புரிஞ்சு எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நேச்சுரலாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுதான் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உங்ககிட்ட எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுக்கு விருப்பமே இல்லாமல் அவளை நான் கிஸ் பண்ணால் கூட அது ஃபிசிக்கல் அப்யூஸில் தான் வரும். எனக்கு தெரிஞ்சது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் இந்த மாதிரி முட்டாள்தனமாக இதுக்கப்புறம் எந்த விஷயத்தையும் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஜின் கொஞ்சம் சவுண்டாக எல்லாரையுமே கொஞ்சம் குரலை வசத்துற மாதிரி கொஞ்சம் கோபமாகவே திட்டாரு. கோபமாக அவர் திட்டாரு அப்படின்னு கூட சொல்ல முடியாது, பிகாஸ் அவர் சைடு இருக்க பாயிண்ட்டை அவர் கொஞ்சம் கோபமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஹோபிக்கும் நல்லா புரியும், ஹாரம்க்கும் ஆப்வியஸ்லி புரியும். ரிதமும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. பிகாஸ் ஒரு பொண்ணா இந்த மாதிரி விஷயத்தில் அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அவர் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சந்தோஷப்படுறா ஜின்னோட இந்த அப்ரோச்சை பார்க்கும்போது. நம்ம ரிதம் நம்ம ஆரம்பை பார்த்துட்டே, ஆரம் கொஞ்சமாவது ஜின்னண்ணா கிட்டேருந்து எதையாவது கற்றுக்கோடா, மனுஷன் மாதிரியாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிதம் எல்லாருக்கும் முன்னாடி ஆரம்ப பங்கம் பண்ணுறான். இவன் அப்படி பங்கம் பண்ண நம்ம ஆரம் ஏன்டி இப்படி மானத்தை வாங்குற, உன்னை நல்லா தானடி பார்த்துக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்ல, நல்லா பார்த்து கிழிச்சா அப்படின்னு சொல்லி இவன் வேறு லெவலில் நம்ம ஆரம்ப கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணுறா. ஹோபி அங்கேருந்து சடனாக இவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல வேலைடா, நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணவே இல்லை, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் பண்ணவே கூடாதுன்ற நான் எடுத்த முடிவு எவ்வளோ கரெக்டுன்னு எனக்கு இப்போ தான் சரியாக தெரியுது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹோபி சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்மளுடைய ரிதம் நம்ம ஹோபி கிட்ட, அண்ணா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, ஜின்னண்ணாவும் அப்படி தான் சொன்னார், இதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு பொண்ணு வரவே மாட்டா, வந்தாலும் அவளுக்கு நான் என் லைஃப்பில் இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஜுவானா வந்தால் கல்யாணமும் நடந்துருச்சு. நம்ம ஜுவானாக்கும் ஜின்னண்ணாக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட கிடையாது, அதுவும் சீக்கிரமாகவே நடந்துடும். அதே மாதிரி லைஃப்பில் உங்களுக்கும் ஒரு பொண்ணு வருவா, அப்போ நாங்கள் தான் அந்த கல்யாணத்தை நடத்த போகிறோம், அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரிதம் சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம ஹோபி நம்ம ரிதம் கிட்ட, ஏன் ரிதம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, எதுக்கு திடீர்னு கட்டையை கொடுக்குற, உன்னை தான் என் தங்கச்சியாக எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஹோபி நம்ம ரிதம் கிட்ட, ஏன் ரிதம் லைஃப் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், என் சந்தோஷத்தை காலி பண்ணுறதுக்கு ஒருத்தி வந்தே ஆகணும் அடம் பிடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்ல, அடம் பிடிக்கலண்ணா, எல்லாரோட லைஃப்லேயும் இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். கண்டிப்பாக எல்லாருக்குமே அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்க டயர்ட் ஆகும்போது டல் ஆகும்போது அவங்க சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஷோல்டர் கண்டிப்பாக தேவை. ஏன் ஆரம்பெல்லாம் எவ்வளோ சீன் போட்டிருக்கான், நான்லாம் ஆரம்பை கரெக்ட் பண்ண விடுறதுக்கு பின்னாடி எப்படியெல்லாம் சுத்த விட்டுருக்கேன் தெரியுமா, ஆரம் கதறாத கொதையே என் காலில் விழுந்திருக்கான். அப்படிலாம் இருக்கும்போது உங்களோட கேரக்டருக்கெலாம் ரொம்ப ஈஸியாகவே மாட்டுவாங்கண்ணா, பயப்படாதீங்க, சீக்கிரமாகவே உங்கள் கல்யாணம் நடக்கதா போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிதம் நம்ம ஹோபி கிட்ட சொல்ல, ஹோபி நம்ம ரிதம் கிட்ட, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரிதம், ஆனால் சம்டைம்ஸ் ஆரம் என்கிட்ட வந்து புலம்புறான் பார்த்தியா, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அதனால தான் கல்யாணம்னாலே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஜின்னு நம்ம ஹோபியை பார்த்து, நீ எல்லாம் ஒரு சைல்டு கேரிங் டாக்டரு, நீ என்னன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று கொடுப்பேன்னு பார்த்தா நீ என்ன கல்யாணமே வேணான்னு சுற்றிக்கிட்டு இருக்க, முதல்ல உன்னை கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட செக் பண்ணோண்டா அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய ஹோபி நம்ம ஜின்னை பார்த்து, டே யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன், நான் வேணா ப்ரூவ் பண்ணி காட்டுட்டுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு நடுவில் வாக்குவாதம் வேறு போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆரம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு, நல்ல வேற நம்ம பக்கம் வண்டி திரும்பி இருந்துச்சு, தேவையில்லாமல் ஏமான கப்பல் ஏறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஜாலியாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் நேரம் போல் ஆகுது, கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்குது. அண்ட் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டின்னர் டைமே வந்துடுச்சு. நம்ம ஜுவானா அப்போ தான் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு வரான். வரும்போதே கூட கையில் குட்டி பையனும் தூக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அண்ட் கொஞ்சம் நேரம் போல் ஆகுது, எல்லாரும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இவங்க எல்லாருக்குமே உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக பேசுகிற அளவுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாரும் ரிலாக்ஸ்டாக உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட்
இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்க சடனாக ஜுவானா தூங்கிக்கிட்டு இருந்தா அந்த ரூமில் இருந்து கதவை திறந்து வெளியில் வர சத்தம் கேட்குது. வர்றது நம்ம ஜுவானா தான். கூடவே கையில் குட்டி பையனை தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக பசிக்குது. இவன் அங்கே நம்ம ஹோபியை பார்த்து, ஹோபி எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா இல்லையா, எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹோபி நம்ம ஆரம்பிக்கிட்ட இவ திருந்தவே மாட்டா போல இருக்குடா, உண்மையாகவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஜின்னு நம்ம ஹோபியை பார்த்து, டே அவள் பசிக்குதுன்னு கேட்குறான், இந்த நேரத்தில் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஜின்னு நீ முதல்ல குட்டி பையனை என்கிட்ட கொடு, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காரு, உனக்கு கொஞ்ச நேரத்தில் நான் ஃபுட் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் சொல்ல, நம்மளுடைய ஜுவானாவும் ஓகே அப்படின்னு சொல்லி குட்டி பையனை நம்ம ஜின் கிட்ட கொடுத்துட்டு இவன் அங்கேருந்து வேகமாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போகிறா. இவளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வர அங்கே இருக்க ஷெஃப் இவங்க எல்லாருக்குமே ஃபுட் கொண்டு வந்து சர்வும் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அது டின்னர் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரே டைம்லேயே டின்னரை சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஜுவானாவும் கான்வர்சேஷனில் வந்து கலந்துக்கிறா. நம்ம ஜுவானா வந்தால் எப்படி இருக்கும், நல்லா கலகலன்னு இருக்கும் இல்லையா. ஸோ குழந்தைய வச்சு எல்லோரும் நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஜுவானா குட்டி பையனையும் நல்லா அவனுக்கு ஃபீட் பண்ணி அவனுக்கு தண்ணி கொடுக்க வச்சு எல்லாமே பண்ணுறா. பிகாஸ் அவளுக்கு வந்து இந்த கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா அது ஜுவானாக்கு நல்லா வரும் அப்படிங்கிறதுனால அவள் ரொம்ப கேரிங்கோட அந்த குழந்தைய ரொம்ப நல்லா கேர் பண்ணுறா. இது எல்லாத்தையுமே ஹோபி ஆரம் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே நம்ம ஜுவானாவோட இந்த மதர் ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் என்ன இருந்தாலும் அது ஜின்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட குழந்தை. ஆனால் நம்ம ஜுவானா கிட்ட எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அது அவள் குழந்தை மாதிரியே தான் அவள் ட்ரீட் பண்ணுறா. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் அவகிட்ட காமிக்கவே இல்லை. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. ஸோ எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜுவானா குட்டி பையனுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஜின்னோட மடியில் குட்டி பையன் உட்காந்துட்டு இருக்கான். அண்ட் மற்ற எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சடனாக பார்த்தா ஒரு சவுண்டு கேட்குது. எவ்வளோ தைரியம்டா ஜின் உனக்கு, எனக்கு தெரியாமல் நீ கல்யாணமாக பண்ணுற கல்யாணம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜின் அந்த குரலை கேட்டவுடனே குட்டி பையனை ஜுவானா கிட்ட கொடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஜுவானோட சேர் பின்னாடி ஒளிகிறாரு. இவர் இப்படி ஒளிய பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் பயங்கர பயமாக இருக்குது. ஆனால் எக்ஸப்ட் ஒரே ஒரு ஆளை தவிர, யாருன்னா நம்ம ரிதமை தவிர மற்ற எல்லாருமே இந்த குரலை கேட்டு பயப்படுறாங்க. நம்ம ஜின்னெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்க, அப்படி ஒரு பயம். மேலே அந்த பர்சன் வந்து சும்மா இடுப்பில் கையை வச்சுட்டு எங்கே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர கோவமாக கத்துறான். ஜின்னோட பேரை சொல்லி வேற கொஞ்சம் ஜின்ன வாடா போடான்னு வேற பேசிக்கிட்டு இருக்கா. அண்ட் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனாக அந்த சவுண்டை கேட்டு ஜின்னு ஓடி போய் ஒளிய அந்த பக்கம் நம்ம ஆரம் யார் வரா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ரிதமுக்கும் கண்டிப்பாக அது யாருங்கிறது நல்லா தெரியும். எக்ஸப்ட் நம்ம ஹோபிக்கு மட்டும் தெரியாது. நம்ம ஜுவானாக்கும் அதே மாதிரி தெரியவே தெரியாது. இவன் பயங்கர கோவமாக மேலே வந்து எங்கே ஓடி போய் அவன் ஒளிஞ்சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக கத்துறான் அந்த பொண்ணு. இவன் இப்படி ஹை பிச்சில் கத்துறது பார்க்கும்போது நம்ம ஜுவானாக்கு எனக்கே போட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் நம்ம ஜுவானாவே ஹை பிச்சில் கத்துவா, இவன் அவளோட ஓவராக கத்துறா அப்படிங்கிறதுனால நம்ம ஜுவானா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டா. பிகாஸ் கையில் குட்டி பையன் வேற இருக்கான். இவன் கத்துறக்கத்தில் அவன் வேற பயங்கரமாக பயப்படுறான். ஹோபி இவ பயப்படுறது, குட்டி பையன் பயப்படுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு டக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்டம்மா யாருமா நீ, கொஞ்சம் கூட மேனேஜர் இல்லாமல் இங்கே வந்து கற்றுக்கிட்டு இருக்க, இது ஒரு ப்ரைவேட்டான ஃப்ளோர், நீ பாட்டுக்கு ஏறி மேலே வருவியா, உன்னை முதல்ல இங்கே யார் உள்ளே விட்டது, எங்கே அந்த செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி செக்யூரிட்டியை கூப்பிட டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஆரம் ஹோபியை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறாரு. வேணண்டா ஹோபி, அவள் பேச்சுக்கு போகாத, அவள் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்ல, அப்போ யார்டா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஓடி போய் ஒருத்தன் ஒளிஞ்சால அவனே வந்து பதில் சொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் ஜின்னை மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம ஹோபிக்கு இங்கே ஒன்றுமே புரியல. ஒரு பொண்ணு சடனாக ஏறி வரா, இவ பாட்டுக்கு லபோதிபோன்னு கத்திக்கிட்டு இருக்கா. குழந்தை பயப்படுதுன்னு கூட பார்க்காம இவ பாட்டுக்கு இவ்வளோ கோவமாக இவ்வளோ பெரிய ஆளை போய் வாடா போடான்னு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் சகட்டு மேனிக்கு பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபிக்கு கொஞ்சம் கோவம் வருது. மா நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக பேசுமா, இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ முதல்ல யாருடா, வாயை மூடு, நீ யார் என்ன கேள்வி கேட்குறதுக்கு, வந்தோமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோமா வீடை பார்த்து போனோமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பதிலுக்கு நம்ம ஹோபியை பிடிச்சி கடாயில் போட்டு ரோஸ் பண்ண ஆரம்பிக்குது. அவ்வளோதான் ஹோபி. அதுக்கப்புறம் அவர் எங்கே பேச சைலண்ட் ஆகிடுறாரு. நம்ம ஆரம் ஹோபிக்கிட்ட அதுக்கு தான் சொன்னேன், வாயை முடிட்டுடானா கேட்குறியா, எங்கன்னா நான்லாம் பேச தெரியாமடா சைலண்ட்டாக இருக்கேன், கம்முனிடா கொஞ்சம் நேரம் நீ வேற அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் ஹோபியை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இந்த பொண்ணு யார், இந்த பொண்ணு எதுக்காக இந்த கத்துறா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல். சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர். ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் இன்ஸ்டாகிராம் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் செல்லக்குட்டி.